ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மோசூர் இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பாட்டை கோரை புறம்போக்கு நிலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுகந்தி என்ற பெண் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முயன்றார். இது தொடர்பாக அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர் அதிகாரிகள் சுகந்திக்கு 2 முறை அறிவுரை வழங்கியுள்ளனர். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இப்பகுதியில் இடமில்லை என்றும் இங்கு குடிசை அமைப்பதற்கு தடை உள்ளது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் சுகந்தி இன்று குடிசை வீடு அமைக்கும் பணிகளை மேற்கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி அரசு நிலத்தில் குடிசை அமைக்க அனுமதி இல்லை என்று சுகந்தியிடம் ஆவேசமாக கூறியுள்ளார். அதற்கு சுகந்தி தான் முதலமைச்சரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு வட்டாட்சியர் தமிழக முதலமைச்சரை ஒருமையில் பேசியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோ அரசு அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வளவுதான். இந்த இடம் புறம்போக்கு இடத்துல நீ எப்படி வீடு கட்டலாம்? இல்லாத பட்டம்லாம் இல்ல. நீ இங்க இருந்தனா நாளைக்கு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப ஜெயிலுக்கு போற வழியை பாரு. சிஎம்க்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் மேம். நீ பெட்டிஷன் கூட எந்த ஊர்ல இருந்தா எவன்ட்ட பெட்டிஷன் கொடுப்ப? நீ டிரைவர் வண்டி எடுங்க. ஞானா இதெல்லாம் போயிருக்கணும் நம்ம ஆபீஸுக்கு. சூறையில இருந்து எல்லாம் அந்த ஆபீஸ்ல கொடு. அந்த அம்மா நாளைக்கு இங்க இருந்துச்சா போலீஸோட வந்து உள்ள வச்சிருப்பேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. சும்மா விடாதீங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுங்க. புறம்போக்குல கட்டிட்டு போவாங்களா? உனக்கு உள்ள போகாம இருக்குதுன்னா எடுத்துட்டு ஓடி போயிடு. உள்ள போனா மொத்த குடும்பமும் உள்ள போயிடும். உன் பசங்களை பாத்துக்கிறது நீ தான் பாத்துக்கணும். என் பசங்களோட நாங்க செத்துறோம் மேம். எங்களையும் எத்து போட்டு போயிடுங்க மேம். இது எப்படி எத்து போறீங்களோ அது மாதிரி எங்களையும் எத்து போட்டு. புறம்போக்குல நீ கட்டிட்டு இருப்பியா? நான் பாத்துட்டு இருப்பேனா? உழைச்சு சம்பாதிச்சு இடம் வாங்கி போட்டு கட்டு. அந்த கல்லுல போட்டு அந்த ஆபீஸ்ல போட்டு